ஒரு வழியாக 2 கண்ட்ரியை வந்து ஒரே ட்ரெயின் ஜர்னியில் பார்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள் நேபாள். ஸோ ஃபைனலி வந்து சேர்ந்தாச்சுங்க. அதாவது எங்கே போகிறோம் ஆக்சுவலாக அப்படின்னா, நம்ம இங்கே இப்போதைக்கு எங்கே இருக்கோம்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம். வெஸ்ட் பெங்கால்லேருந்து அசாமை தாண்டி ஸோ ஒரு வழியாக ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்தாச்சுங்க. கொல்கட்டா வந்தனால இப்போ என்ன ஒரு ப்ளஸ்னா, இந்தியாவோட முக்கியமான 4 பெரிய இடத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஸோ எல்லாம் இருக்கும். வணக்கம் மக்களே, என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ அதுவும் எப்படி ட்ராவல் பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்ச்-ஹைக்கிங் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கரக்பூர்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நேராக கொல்கட்டாக்கு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி போகிறோம். ஸோ லோக்கல் ட்ரெயினோட டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா தாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டருங்க. ஸோ 120 கிலோமீட்டர் நம்ம லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பிடிச்சி நேராக நம்ம கொல்கட்டா போயிடலாம். கொல்கட்டா போயிட்டு நேராக நம்ம ஹவுரா பிரிட்ஜ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஹவுரா பிரிட்ஜை பார்த்துட்டு அடுத்தது ஒரு வேறு லெவல் ஒரு ட்ரிப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரிப்பு அதாவது நார்த் ஈஸ்ட் நோக்கி நம்ம போகிறோம். அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து போகணும் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளில் போட்டிங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எப்படி வித்தவுட் மணியில் ட்ராவல் பண்ணலாங்கிறத இதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சாச்சுங்க, லோக்கல் ட்ரெயின். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ஹவுராவை நோக்கி நம்ம போக வேண்டியதான். லோக்கல் ட்ரெயின் பரவாயில்லைங்க, ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஷார்ட்டாக இல்லாட்டியும் கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் செம்ம கூட்டங்க, சரியான ரஷ்ஷு. ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சாச்சு. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 120 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. எப்படி போதோ தெரியலங்க. வாங்க போகலாம் அப்படியே. ஹவுராக்குள்ளே வந்தாச்சுங்க ஒரு வழியாக. அப்போ ஜங்ஷன்லேருந்து வந்து இந்த பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. ஸோ ஹவுரா பிரிட்ஜு கிட்ட தான் இருக்கும். செமையாக பசிக்குதுங்க, அதான் ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோம். இங்கே ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க லாரி டிரைவர் அண்ணா வந்து அவங்க இறக்கி விட்றப்ப 200 காசு கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்து உனக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுப்பா கொல்கட்டாவில் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு அப்படியே காசும் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நல்ல கேரக்டருங்க. நமக்கு அவ்வளோ தூரம் லிஃப்ட்டு கொடுத்து 2 வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்து கையில் காசு கொடுத்து நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடுவோம். நிறையா அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹவுரா ஜங்ஷன்லேருந்து அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா ஃபெரி இருக்குங்க. இந்த போட் ரைடு இருக்கும். ஸோ டிக்கெட் காசுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 7 ரூபா என்னமோ 8 ரூபா என்னமோ டிக்கெட் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு வழியாக ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்தாச்சுங்க. என்னோடய ட்ரீம் பிளேஸுங்க. ஒரு நாளாச்சும் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தாச்சுங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பிரிட்ஜில் வந்து பில்லரே கிடையாதுங்க. ஸோ பில்லர்ஸே கிடையாது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆகி அப்படி கட்டினது தான் பிரிட்டிஷ்காரங்க கட்டினதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரவீந்திர ஏதோ சேது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. அதாவது ரவீந்திரநாத் டேகூர் இருக்கார்ல, ஸோ அவரோட மெமரிஸாக வச்சது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ளது வந்து ஹவுரா சிட்டி, அந்த இடத்துல உள்ளது வந்து கொல்கட்டா சிட்டி. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜுன்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ வேறு மாதிரிங்க ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இதை பார்க்குறதுக்காக தாங்க இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸோ நம்மளோட ஒரு டார்கெட் அப்படியே ஒரு பக்கெட் லிஸ்ட்டை முடிஞ்ச மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. கொல்கட்டா வந்தனால இப்போ என்ன ஒரு ப்ளஸ்னால், இந்தியாவோட முக்கியமான 4 பெரிய இடத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, இது 4 கார்னரை வந்து இந்தியாவில் வந்து இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸு. ஸோ அந்த 4 பிளேஸுக்கு நம்ம போயாச்சு. இப்போ மனசு திருப்தியாக இருக்குங்க. ஒரு வழியாக ஹவுரா பிரிட்ஜி பார்த்தாச்சு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், கோஸ்டலில் உள்ள எல்லா சிட்டி கேபிட்டல்ஸுக்கும் அதாவது ஸ்டேட் கேபிட்டல்ஸுக்கும் போயிட்டேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கொல்கட்டா வந்தாச்சு. அப்புறம் ஒடிசாவுக்கு வந்து புவனேஸ்வர் போயாச்சு. அப்புறம் ஆந்திராவுக்கு வந்து வைசாக் போயாச்சு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு சென்னை வந்தாச்சு. கேரளாவில் திருவனந்தபுரம் தான் எங்கள் ஊர், அதுவும் அங்கே போயாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு பெங்களூர் தான். ஸோ அதனால் கர்நாடகாவை விட்டுருங்க, அது இந்த சைடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கோவா நம்ம போயாச்சு. அடுத்த மகாராஷ்டிராவுக்கு நம்ம மும்பை போயாச்சு. அடுத்தது வந்து குஜராத்தில் நம்ம ஃபுல்லாகவே கோஸ்டல் போயாச்சு. ஸோ சொல்ல போனால் இந்தியாவோட அரேபியன் சீயும் வந்தாச்சு. நம்ம பே ஆஃப் பெங்காலையும் முடிச்சாச்சுங்க ஒரு வழியாக ட்ராவலில். ஒரு சைடு ஃபுல்லாக லிஃப்ட் கேட்டு ஒரு சைடு ஃபுல்லாக சைக்கிள்னு சொல்லி வேறு மாதிரி பண்ணியாச்சு. டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 370. அதாவது எங்கே போகிறோம் ஆக்சுவலாக அப்படின்னா, நம்ம இங்கே இப்போதைக்கு எங்கே இருக்கோம்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம். வெஸ்ட் பெங்கால்லேருந்து அசாமை தாண்டி நாகாலாண்டு போகிறோங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி வந்து இப்போது நாகாலாண்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ
அசாம் பார்டர் தான் வந்து இந்த திப்ருகர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஸோ அந்த ட்ரெயின் தான் பிடிக்க போகிறோம். 8வது பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே போயிட்டு அன்ரிசர்வ் கோச் தாங்க. ஸோ இன்றைக்கி ஏறி உட்காந்தோம். 6 மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்கன்னா நாளைக்கு நைட்டு 10:30 மணிக்கு தான் நம்ம போய் சேருவாங்க திப்ருகர். ஸோ அதுக்கப்புறம் ஹிட்ச்-ஹைக்கிங் பண்ணி அந்த பையன் ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காப்புல நாகாலாண்டில், அங்கே போயிட்டு அங்கே ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை மீட் பண்ணுறதுக்கு அந்த பையன் போகிறானா. ஸோ அதுக்கு தான் என்னையும் வர சொல்லி அந்த பையன் வந்து அமௌண்ட் அனுப்பி எனக்கு ஸ்பான்சர் பண்ணி ப்ரோ வா ப்ரோ என் கூட அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிட்டான். சொல்லப்போனால் அந்த பையன் தாங்க என்னை வந்து இது மாதிரி ஹிட்ச்-ஹைக்கிங் பண்ண சொல்லி இன்ஸ்பயர் பண்ணதே. சீரியஸாக அவனை பார்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி ட்ராவலே பண்ணுறேன். ஏன்னா அந்த பையன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதுவும் அவர் வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் 20 வயசே ஆகுது அந்த பையனுக்கு. அந்த மாதிரி ட்ராவலரு. ஸோ அவர் நமக்கு அப்படியே காசு அனுப்பி நமக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நேராக நாகாலாண்டை நோக்கி போக வேண்டியதான் மக்களே. லெட்ஸ் கோ. எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரீசன் வந்து ஒரு வழியாக சீட்டு பிடிச்சாச்சுங்க. பட் ஆனால் நம்ம நின்னது வந்து 1 செகண்ட் ப்ரோ நம்ம நின்னது அந்த கடைசியில் நின்னோங்க ட்ரெயின். ஆனால் அன்ரிசர்வ் கோச் வந்து இந்த சைடு தான் இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து நடந்து வரத்துக்குள்ளே பட் ஆனால் பரவாயில்லைங்க, ட்ரெயின் செம்ம ஃப்ரீயாக இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி. இது லாங் ஜேர்னியில் நமக்கு வந்து சீட்டு கிடச்சதே பெரிய விஷயம். ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம போகிறோம். ஃபைனலாக ஒரு சீட்டை பிடிச்சாச்சுங்க. ஸோ நமக்காக அழகாக ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குங்க. ட்ரெயின் செம்ம லுக்காக இருக்குது, செம்ம க்ளீனாக இருக்குது. அதுவும் இந்த விண்டோஸ்லாம் பாருங்களேன், டோட்டலாக சேஞ்ச். நம்ம சவுத் இந்தியன் அந்த ட்ரெயினுக்கும் இங்கே உள்ள ட்ரெயினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு ஷட்டர் போட்டிருப்பாங்க, இங்கே கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ் கோச்லேயே வந்து வேறு மாதிரி வந்து இங்கே வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்த் ஈஸ்ட் ட்ரெயினில். ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து நேராக வந்து நாகாலாந்து பார்டர், அதாவது இந்த ட்ரெயினோட கடைசி ஸ்டாப்புக்கு நம்ம போக போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அழகாக ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு. ட்ரெயின் அந்த அளவுக்கு ரஷ் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. இது வாரத்துக்கு இத்தனைக்கு 2 நாள் தான் ட்ரெயின். இந்த ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவும் ஃப்ரைடே மட்டும்தான். பட் பரவாயில்லைங்க, கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியலங்க, பார்க்கலாம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:30 கிட்ட ஆகுதுங்க. இப்போ தான் விடிஞ்சிச்சு. மக்களே சீரியஸாக சொல்லணுன்னா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாங்க இந்த மான்சூனில். சீரியஸ்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. காலைல விடிஞ்சோன்னா இப்படி ஒரு பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருக்குங்க. அங்கே தூரத்தில் நேபாள் தெரியுது. இப்போ நம்ம நேபாள் பார்டரில் தான் இருக்கோம். கரெக்டாக சொல்ல போனோம்னா சிலிகுரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கிட்டே இருக்கும். சிலிகுரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அதாவது இந்த பார்டர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் தெரியும், அப்புறம் நேபாள் தெரியும், அப்புறம் பூட்டான். இது 3த்துக்கும் நடுவில் உள்ள பிளேஸ் தான் இந்த சிலிகுரி. ஸோ அங்கே தாங்க இருக்கோம் நம்ம. வேறு மாதிரி இங்கேருந்து பார்க்குறது தூரத்தில் தெரியுது நேபாள் அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸு. பட் ஜூம் பண்ணால் உடையும். ஸோ ஜூம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த கருப்பாக தெரியுதா தூரத்தில், இந்த கருப்பாக இருக்கா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நேபாள் மவுண்டன்ஸு. இங்கே பார்த்தீங்களா மவுண்டன்ஸில் இல்லாமல் வெறும் அப்படியே அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயே வந்து டீ பிளான்டேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருக்கோமா இல்லை நார்மல் பிளைன் ரீஜனில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட்டு. ஏன்னா விவசாயம் நார்மல் ரைஸும் விவசாயம் பண்ணுறாங்க, பக்கத்துலேயே வந்து டீ பிளான்டேஷனும் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து நேபாளுங்க, அதாவது சிலிகுரிக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்ம லெஃப்டில் பார்த்துட்டு இருக்கிற ஹில்ஸ் வந்து பூட்டானுங்க. ஸோ நேபாளையும் பார்த்தாச்சு, பூட்டானையும் பார்த்தாச்சு ட்ரெயினில் ஒரே ஒரு ட்ரிப்லேயே. ஸோ தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு அந்த சைடு இருக்கிறது தான் பூட்டானு. ஸோ ஒரு வழியாக 2 கண்ட்ரியை வந்து ஒரே ட்ரெயின் ஜர்னியில் பார்த்தாச்சுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக அன்னாசி பழங்க. சரியான ஸ்மெல்லு, அப்படியே அன்னாசி ஸ்மெல்லு இருக்குது காற்றுல. அப்படியே வந்து எனக்கு அப்படியே மூக்கு வேர்க்குதுங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சு. இந்த கருப்பு கலர் இருக்கா, ஸோ இது இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து அன்னாசி பழங்க. அன்னாசி, ரைஸு, டீ எல்லாமே வந்து அப்படியே நார்மலான பிளைன்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு மாதிரி இருக்குங்க லொக்கேஷன். அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு. ஸோ ஃபைனலி வந்து சேர்ந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸாக 1.5 டேவாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று ஈவினிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு நம்ம ஏறினோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. 10 மணிக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம் அந்த ட்ரெயினில். ஸோ ஒரு வழியாக திப்ருகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறவங்க இடத்துக்கு தாங்க போகணும். இன்றைக்கி டேவோட ஹோஸ்ட்டை அவங்க மீட் பண்ணியாச்சுங்க. ஸோ அவங்க பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ
நேராக அங்கே போயிட்டு நம்ம இன்றைக்கி டேவை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பி நம்ம நாகாலாண்ட் நோக்கி நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஒரு வழியாக. ஸோ இவங்க தான் நம்ம ஹோஸ்ட்டு. ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஹோஸ்டிங். ஸோ இவங்க தான் இன்றைக்கி நமக்கு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக அசாம் வந்து முடிச்சாச்சுங்க. நம்ம இன்னைக்கு நைட்டுக்கு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம நாகாலாண்ட் நோக்கி நம்ம போக வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க தூங்க போகலாங்க, செம்ம டயர்டில் இருக்கேன். எல்லாருக்கும் குட் நைட் மக்களே. குட் நைட்.